பரக்கத்து மிக்க இந்த நாட்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு துஆ ஓத கற்று தந்திருக்கிறாங்க. அந்த துஆவுல பயன்படுத்தப்பட்டுள்ள திருநாமம் அல் அஃபு. குர்ஆன்ல அல்லாஹ் இந்த திருநாமத்தை எவ்வாறு பயன்படுத்தி இருக்கின்றான் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பனு இஸ்ரவேலர்கள் கன்றுக்குட்டியை வணங்கி ஷிர்க் செய்தார்கள். அந்த மாபெரும் பாவத்தை அவங்க எப்ப செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹ் அவர்களை ஃபிர்அவுனிடமிருந்து காப்பாற்றிய பிறகு அவர்கள் அந்த பெரும் பாவத்தை செய்தார்கள். கடல் அவர்கள் கண் முன்னே பிளந்ததை கண்ட பிறகும் அவர்கள் அந்த பாவத்தை செய்தார்கள். இப்படி இந்த பெரும் பாவம் செஞ்சவங்களை அல்லாஹ் என்ன செஞ்சான்? அல்லாஹ்வே சொல்றான், அதன் பின்னரும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நாம் உங்களை மன்னித்தோம். இங்க அல்லாஹ்வின் மன்னிப்பை குறிக்க பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை அல் அஃபு என்கின்ற அதே வேர் சொல்லிலிருந்து வந்ததாகும். சுபஹானல்லாஹ், ஷிர்க் போன்ற பெரும் பாவத்தை மன்னிக்கும் அளவிற்கு அல் அஃபு மிகவும் மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் அதே வசனத்துல சொல்றான், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ் நம்மை மன்னிக்கும் போது நாம அவனுக்கு நன்றி செலுத்தணும் என்று எதிர்பார்க்கின்றான். குர்ஆன்ல இதே வார்த்தை இடம்பெறும் இன்னொரு இடத்தை பார்க்கலாம். இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வோட மன்னிப்பை நாம விரும்பினா நம்மளை காயப்படுத்தினவங்களையும் நமக்கு அநீதி இழைச்சவங்களையும் நாம மன்னிக்க வேண்டும். மற்றவர்களின் தவறுகளை மன்னிக்குமாறு அல்லாஹ் சொல்வதற்கு அவன் பயன்படுத்தி இருக்கின்ற வார்த்தையும் அல் அஃபு என்கின்ற அதே வேர் சொல்லிலிருந்து தான் வருகிறது. பரக்கத்து மிக்க இந்த நாட்கள்ல நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து அழிக்கணும்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட நம்ம துவா செய்றோம் இல்லையா? அதே நேரத்துல நம்மை புண்படுத்தியவர்களையும் நமக்கு அநீதி இழைத்தவர்களையும் நாம மன்னிப்போம். நீங்கள் பிறரை மன்னிப்பது அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கும் அழிப்பதற்கும் காரணமாக அமையலாம்.